ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் ஒரு 4 வயசு குழந்தைக்கு 2 கால்களுமே நடக்க முடியாமல் அசைவு உணர்ச்சி எதுவுமே இல்லாத இருந்த ஒரு குழந்தைக்கு பெரியவா அருளிய அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 1950வது வருஷம் நடந்தது. கும்பகோணத்திலிருந்து அணைக்கரை போகிற வழியில் இருக்கிறது திருப்பனந்தாள். இதுக்கு பக்கத்தில் தான் கொண்ட சமுத்திரம்னு ஒரு கிராமம். அங்கே ராமூர்த்தி ஐயருங்கிறவர் வசித்து வந்தார். அவர் அந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவருடைய மனைவி ஜெயலட்சுமி அம்மாள். இந்த தம்பதியருக்கு 6 குழந்தைகள், 4 பெண்கள் 2 ஆண்கள். 4வதாக பிறந்த குழந்தையான குருமூர்த்திக்கு பிறந்ததிலிருந்தே பெரிய சோகம். 2 கால்களிலும் அசைவு உணர்ச்சி கொஞ்சமும் கிடையாது. இதனால் கால்களை தரையில் பதித்து குருமூர்த்தியால் நடக்க முடியாது. ராமமூர்த்தி ஐயரும் ஜெயலட்சுமி அம்மாளும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை. ஆனால் குருமூர்த்தி குணமாவதற்கு எந்த ஒரு வழியும் தென்படலை. இந்த வேளையில்தான் நடமாடும் தெய்வமான காஞ்சி மகாபெரிவா திருப்பனந்தாளுக்கு முகாம் வந்தார். அங்குள்ள சங்கர மடத்தில் தங்கியிருந்து தினமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடத்தினார். வர பக்தர்களுக்கு பிரசாதங்கள் கொடுத்து அங்கே பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதே சமயம் தினமும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு பயணித்து அங்கே இருக்கிற கிராமவாசிகளுக்கும் தன்னுடைய ஆசைகளை வழங்கினார். அந்த வகையில் அன்றைய தினம் மதியம் கொண்ட சமுத்திரம் கிராமத்துக்கு திரளான பக்த கோடிகள் சூழ மேனாவில் சென்று கொண்டிருந்தார் மகாபெரிவா. கொண்ட சமுத்திரம் ஊர் எல்லையில் மகாபெரிவாளுக்கும் பிரம்மாண்டமான இந்த பரிவாரங்களுக்கும் விமர்சையான வரவேற்பு தரப்பட்டது. கொண்ட சமுத்திரத்தில் அப்போது பெரிய தனவந்தராக இருந்தவர் கேஜி ராமமூர்த்திங்கிற பக்தர். மகாபெரிவா பக்தியில் இவரது குடும்பமே திளைத்து இன்புற்ற காலம் அது. மகாபெரிவா எப்போ வந்தாலும் திருப்பனந்தாள் பக்கம் வந்தாலும் கேஜி ராமமூர்த்தியின் கிரகத்தில் சிறப்பு பாத பூஜை நடக்கும். பக்கத்து வீடான கேஜி ராமமூர்த்தியின் இல்லத்துக்கு மகாபெரிவா எழுந்தருள் இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே மனைவியோடு அங்கே போய் மகாபெரிவாளை நமஸ்கரித்தார் ஆசிரியரான ராமமூர்த்தி. இந்த சம்பவத்தில் 2 ராமமூர்த்தி வருது, அதனால் குழப்பிக்க வேண்டாம். கேஜி ராமமூர்த்திங்கிறவர் அவர் வீட்டில் தான் இப்போ மகாபெரிவாளை அழைச்சிருக்கா. ஆசிரியர் ராமமூர்த்தி அவரோட குழந்தை குருமூர்த்திக்கு தான் கால் நடக்க முடியல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஆசிரியர் ராமமூர்த்தி. 2 ராமமூர்த்தி வருது. ஆசிரியர் ராமமூர்த்தியோட குழந்தை குருமூர்த்திக்கு தான் கால் சரியில்லைன்னு பெரியவாளை பார்க்க அவாத்துக்கு வந்துட்டு நமஸ்காரம் பண்ணார் ராமமூர்த்தி. ஆசீர்வதித்த பெரியவா இவரை அண்ணாந்து பார்க்க, பெரியவா திருப்பாதம் பக்கத்தில் இருக்கிற எங்கள் கிரகத்திலையும் படணும்னு குழந்தை குருமூர்த்தியை மனசில் நினச்சிண்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே ராமமூர்த்தியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுறது. வருகிறேன்னு சைகை காமிச்சிட்டு ராமமூர்த்தியை அனுப்பி வச்சா மகாபெரிவா. கேஜி ராமமூர்த்தியின் இல்லத்தில் பாத பூஜைகள் பூர்த்தியானதும் சிதம்பரம் செல்வதற்கு முன்பாக ஆசிரியர் ராமமூர்த்தியின் இல்லத்தை நோக்கி நடந்தார் பெரியவா. பூர்ண கும்ப வரவேற்போடு மகானை உள்ளே அழைத்து சென்றார் ஆசிரியர் ராமமூர்த்தி. பிரம்மாண்டமான வீட்டில் கூடத்தில் சுவாமி படங்கள் வைக்கப்பட்டிருந்த மைய பகுதிக்கு வந்து அமர்ந்தார் மகாபெரிவா. ஸ்ரீமடத்து பரிவாரங்கள் அனைத்தும் அவரை சூழ்ந்து கொண்டு நின்றிருந்தார். ஆசிரியர் ராமமூர்த்தியின் பெண் விசாலாட்சி, இவள் 2வதாக பிறந்தவள். தன் தம்பியான குருமூர்த்தியை தோள்களில் தூக்கி வந்து மகாபெரிவாளின் திருவடிகளுக்கு கீழே போட்டாள். ஒரு நமஸ்காரமும் செய்தாள். இவன் என்னோட 4வது குழந்தை பெரியவா. 4 வயசு ஆறுது. ஆனால் தரையில் கால் பாவிச்சு குழந்தை நடக்க மாட்டேங்கிறான். போகாத கோவில் இல்லை. ஜகத்குருவாக இருக்கிற பெரியவா இந்த குருமூர்த்திக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் ராமமூர்த்தி மகாபெரிவா கிட்ட சொல்லிட்டு தேம்ப ஆரம்பிச்சுடுறார், அழறார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா மகாபெரிவா. அப்புறம் கொஞ்சம் விபூதியை எடுத்து ராமமூர்த்திகிட்ட கொடுத்து குருமூர்த்தியின் கால்களில் பூசுமாறு ஜாடை காண்பிச்சார்.
தனக்கு முன்னே வைக்கப்பட்டிருந்த பழங்கள் அடங்கிய மூங்கில் தட்டிலிருந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து ராமமூர்த்தியிடம் கொடுத்தார். பழத்தை உரித்து குழந்தைக்கு ஊட்டச் சொன்னார். குருமூர்த்தி முழு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு முடிக்கும் வரை மகாபெரிவா பார்வை குழந்தையிடமிருந்து வேறு எங்கும் செல்லவில்லை. குருமூர்த்தி வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடித்து விட்டான். ஆசிரியர் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் அனைவரும் மகாபெரிவாளை நோக்கி கூப்பிய கரங்களை விலக்கவே இல்லை. மகாபெரிவா எழுந்தார், வெளியே வந்தார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷம் கொண்ட சமுத்திரம் தெருக்களை நிறைத்தது. யாத்திரை துவங்கியது. சிப்பந்திகளும் பக்தர்களும் மகாபெரிவாளை பின்தொடர்ந்தார். சிதம்பரம் நோக்கி அடுத்த பயணம் ஆரம்பமானது. வீடு தேடி வந்து மகாபெரிவா ஆசிர்வதித்து விபூதியும் வாழைப்பழமும் கொடுத்துவிட்டு சென்ற அடுத்த ஒரு சில நாட்களிலேயே நடக்க ஆரம்பித்து விட்டான் குருமூர்த்தி. கருணை தெய்வம் மகாபெரிவாளுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்தது ஆசிரியர் ராமமூர்த்தியின் குடும்பம். தற்போது கிழக்கு தாம்பரத்தில் 60 வயதுகளை கடந்த குருமூர்த்தி தினமும் வாக்கிங் செல்கிறார். அக்கம்பக்க பயணத்துக்கு புல்லட் வாகனம்தான். எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கா பெரியவா இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.